வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆக்சிடென்ட் மேன் ஹிட்மேன் ஹாலிடே அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜி5 ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு காமெடி கலந்த ஃபுல் லெங்த் ஆக்ஷன் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதாவது மைக் ஃபெலன் அப்படின்ற ஒரு ஹிட்மேன் ஒரு ஹாலிடேக்காக வந்து மால்டா போயிருப்பாரு, ரொம்ப பீஸ்ஃபுல்லா அங்க இருக்கலாம் அப்படின்ட்டு. அங்க ஃப்ரெட் அப்படின்ற இவரோட நண்பரை மீட் பண்றாரு. இவரோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அவருக்காக என்ன வேணா செய்வாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க ரெண்டு பேரையுமே ஒரு மாஃபியா கேங் கடத்திடுறாங்க. அந்த மாஃபியாவோட தலைவி வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதாவது உன் ஃப்ரெண்டு உயிரோட இருக்கணும் அப்படின்னா என்னோட பையனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவனை காப்பாத்துறதுக்கு நீ நிறைய அசாசின்ஸோட வந்து போராட வேண்டியது இருக்கும். அந்த அசாசின்ஸ்லாம் அழிச்சு என் பையனை காப்பாத்தினா நான் வந்து ஃப்ரெட்டை வந்து உயிரோட விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் தன்னோட நண்பரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த பையனை காப்பாற்றுற மிஷனை எடுக்கிறாரு. ஒரு லெவல்லையும் வந்து ஒரு அசாசினோட மோதிர மாதிரியான சூழ்நிலை உண்டாகுது. ஸோ அவங்கள ஜெயிச்சாரா, கடைசியா காப்பாத்தினாரா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, இந்த படத்தை ஒரு கேம் மாதிரி வந்து ஸ்கிரீன் பிளே அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு லெவல்லையும் வந்து ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். ஒரு அசாசின் வருவாங்க. அந்த அசாசினுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். அதையும் மீறி இவர் வந்து ஃபைட் பண்ணி அவங்கள வீழ்த்துவாங்க, அடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி காட்டி கடைசியில ஒரு பெரிய அசாசினோட அந்த ஃபைனல் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. உண்மையிலே அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி இதுல காட்டக்கூடிய அந்த அசாசின்ஸ் இருப்பாங்களா, அவங்களுமே பயங்கர பவர்ஃபுல்லா காட்டியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல வரக்கூடிய அந்த ஃப்ரேயால தொடங்கி அந்த பிளட் வேம்பயரா இருக்கட்டும், கில்லர் க்ளோனா இருக்கட்டும், எல்லாருமே பயங்கர பவர்ஃபுல்லா அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி இதுல அந்த ஃபைட் சீக்வன்சஸ் இருக்குல்ல, அதுவுமே வந்து சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணப்பட்டிருக்கும். இன்ஃபேக்ட் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்துல வந்து அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் அப்படின்றதுமே ரசிக்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்டா தான் இருந்துச்சு. அண்ட் படத்தோட ஃப்ளோவையுமே ரொம்ப சிம்பிளா ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய எதிரிகளை வீழ்த்துறது அப்படின்றது மாதிரி மட்டும் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ்மே லெஸ் தென் 1.5 hours தான், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். பட் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. காரணம், அதுக்கு அடுத்து இவங்களை ஜெயிக்க போறாங்க, அடுத்த லெவலுக்கு போறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து இந்த படத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆல்சோ நிறைய விஷயங்கள் ரொம்ப ரிப்பிட்டேட்டிவா வந்துச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சமே லாஜிக்கலா வந்து கனெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் மூவி இல்லைனாலும் ஒரு சிம்பிள் ஓடிடி வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காமெடி ஆக்ஷன் மூவியா இருந்தாலும் இதுல காட்டக்கூடிய கொலைகள் அப்படின்றது ரொம்ப கொடூரமா இருக்கும். ஸோ அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனாலே இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் நான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.